ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து மலைக்கு போகும்போது இருமுடி கட்டின பிளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருமுடி வந்து எங்கே கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கபுரத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் தான் வந்து இருமுடி கட்டணும். இது வந்து டிசம்பர் 26 அன்றைக்கி அவங்க வந்து மலைக்கு போனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு போகிறதுக்காக வந்து என்ன சாமிக்கு ஐயப்பனுக்கு படைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரசாதம் பண்ணோம், இருமுடி கட்டின அந்த வீடியோஸ் தான் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கருப்பு சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன், முந்தின நாள் நைட்டே. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். நான் காலையில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து 9 மணிக்கெல்லாம் வந்து அங்கே கோயிலில் இருக்கணும்னு சொல்கிறதுனால சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்து பிரசாதம் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுண்டல் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே வந்து கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம மூடி போட்டு விசில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல் வந்து தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால 3லேருந்து 4 விசில் விட்டோம்னு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரி செய்ய போகிறேன். கேசரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 அழாக்குக்கு தான் வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி காஞ்ச பிறகு ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி வந்து நான் முழு முந்திரியாக இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி 2 உடச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே அது கூடவே வந்து திராட்சையும் போட்டுக்கலாம். அதுவுமே ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். நம்ம வந்து நெய்யை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கிட்டில் வந்து சுடு தண்ணி போட்டிருந்தேன். நீங்கள் வேணும்னாலும் தனியாக ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டு கலரலாம். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி தான் வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ரவைக்கு வந்து 1க்கு 3 கப் வைக்கணும் தண்ணி. ஒரு பங்குக்கு 3 கப் தண்ணி. நான் வந்து இன்றைக்கி 1.5 கப்பு ஊற்றிருக்கிறதுனால 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி ஊற்றுறதுனால வந்து டக்குன்னு வந்து கட்டி முட்டியமாக ஆகிடும். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம், என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுட்டோம். ரவை வந்து வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து திருப்பியும் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு ரவைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்த உடனே வந்து கேசரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை மேலே போட்டுட்டு ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆற அதுவே வந்து நல்லா கட்டி ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். நம்ம ஊற்றின நெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுவே வந்து பிரிஞ்சு வரும். இப்போ வந்து விசில் வந்துடுச்சு.
அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜை வேலைலாம் அவங்க தான் பார்ப்பாங்க. நான் வந்து பூஜை சாமான் தேய்ச்சி கொடுத்துட்டேன். அவங்க வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயப்பன் ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ போடுறது, அதுக்கப்புறம் பூஜை சாமானுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு பிள்ளையார் பூஜைலாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிரணீத் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுந்துச்சி வரும்போது என் கூடவே வந்துட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஊட்டின நெய்லாம் பார்த்திங்கன்னா சைடில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் வந்து நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி மெதுவடை செய்ய போகிறோம். மெதுவடைக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாமே வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன். இஞ்சி வந்து தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 3 அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு பருப்பு தான் போட்டேன். அதுக்கு வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் 2 வாட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இஞ்சி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டாலும் வந்து பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அரைச்சிட்டா வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து வடை சுடுறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட பிறகு மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு சுடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி விடாமல் நீத்து போகாமல் இருக்கும். நம்ம முன்னாடியே வெங்காயம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம் கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் சுடுற நேரத்துக்கு வெங்காயம் போட்டால் வந்து அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன வடையாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையுமே நான் போட்டுட்டு வடை சுட்டு எடுத்துக்க போகிறேன். வடையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. சுண்டல் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கடல தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் அந்த தண்ணி எடுத்து வச்சு நம்ம வந்து ரசம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்து மத்தியானம் சமைப்போம். நான் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சுக்க போகிறேன். இதில் ரசம் வச்சோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வடை வந்து பார்த்திங்கன்னா 2வது பேட்சும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அம்மா வந்து பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு வாசலுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி உருளியெல்லாம் தண்ணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பூஜை வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 6:30க்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டோம். வடை, சுண்டல், கேசரி நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு போவோம்ல, அதுக்காக இதெல்லாம் பண்ணது. அப்புறம் வந்து 6:30க்கு மேலே தான் பால் வந்துச்சு. வந்தோடனே காஃபி போட்டு குடிச்சிட்டோம். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு சாமியோட பாதமெல்லாம் கழுவிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பொட்டு வச்சுட்டு நம்ம உள்ளே கூட்டு போய் சாமி கும்பிட்ணும்.
தம்பி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிடும்போது சாமி வேஷ்டி அதை தான் போடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்து வண்டியில் தான் போகிறாங்க. நம்ம காரில் தான் வந்து அவங்க மலைக்கு போகிறாங்க. அதனால் வந்து வண்டி நாங்கள் திருப்பி ரிட்டன் வரத்துக்கு நம்மளுக்கு வண்டி வேணுன்றதுனால தம்பி ஒரு வண்டியில், நான் ஒரு வண்டியில் கோயிலுக்கு போயிட்டோம். அப்பா வந்து பசங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டு காரில் வந்துட்டார். அவங்க வந்து கோயிலுக்கு முடிஞ்சு பூஜை முடிஞ்சு காரில் போயிட்ட பிறகு நம்ம திருப்பி வண்டியில் வரணுன்றதுக்காக வந்து தம்பி வந்து பேண்ட்டு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வேஷ்டி கட்டிட்டு அவங்களுக்கு வண்டி ஓட்ட முடியாதுன்ற ரீசன்னால். இப்போ நம்ம வெளியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணணும். சாமிக்கு வந்து பூஜை முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாருமே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அத்திப்பட்டி பறந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அம்மா அப்பா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். நம்மளுக்கு வந்து 9:30க்கு மேலே தான் வந்து இருமுடி கட்டுறது. நம்ம வந்து ஒரு 8:30க்கெலாம் வந்தாச்சு. வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். மாமா மட்டும் வந்துட்டார். கோட்டி குட்டீஸ்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க வர வரைக்கும் நாங்கள் வந்து வெளியவே காரில் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. பசங்க யாரும் டிஃபன் சாப்பிடாம வந்துட்டாங்க. அதனால் ஸ்ரீஜா பிரணீத்துக்கு மட்டும் அங்கே பக்கத்துலேயே டிஃபன் கடை இருந்துச்சு. அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் குட்டீஸ் வந்து ஆட்டோவில் வந்தாங்க.
ஐயப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருமுடி கட்டுறது நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் வந்து எல்லா சாமி கால்லையும் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அவங்க வந்து இருமுடி பேக்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் வந்து காருக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கேசரி ஊட்டிட்டு அப்புறம் வந்து சாமிங்க அப்புறம் நம்ம கூட எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். அங்கே மழை பெஞ்சதுனால இடம் இல்லாமல் நம்ம கார்லேயே பின்னாடி வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிங்க வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ காருக்கு முன்னாடி வந்து ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணிவிட்டு மாலைலாம் போட்டுட்டு சூப்பராக வந்து கிளம்பிட்டாங்க. மலைக்கு வந்து யார் யாரெல்லாம் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா, அதுக்கப்புறம் கோகுல், அப்புறம் கோட்டியோட மூத்தார், அவங்களோட பொண்ணு, மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க ஒரு 5-6 பேர் தான் போயிருந்தாங்க. நம்ம வந்து உடனே போயிட்டு வர்றதுனால அவங்க வந்து டக்குன்னு வந்து டிசைட் பண்ணி முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. கோகுல் வந்து பார்த்திங்கன்னா இது 4வது வருஷம் போகிறாங்க. மாமாலாம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகி மோக்ஷியை வந்து கூப்பிட்டு போவாங்க அடுத்த வருஷம். அண்டு தென் வந்து பிரணீத்தையும் வந்து நான் ஒரு வருஷம் அனுப்பலான்னு இருக்கேன். அவங்கள கிளம்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து
எல்லோரும் அவங்கவுங்க வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மோகியை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவன் நம்ம கூட வந்தான். அப்புறம் வந்து ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து மலைக்கு போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீடியோஸ் தான் இது. வந்த உடனே வந்து அந்த அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் வந்து பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.